Taste the Daily. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்த மசோதா பேசுபொருளாயிருக்கு. காரணம் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி அதிக வருமானத்தை ஈட்டிருக்கு. ஏற்கனவே பல மாநிலங்களில் இந்த மாதிரியான மசோதாக்களை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் காப்பாற்றப்படுமா, 10 ஆண்டுகளில் காப்பாற்றப்படுமா, எத்தனை ஆண்டுகளில் காப்பாற்றப்படும்? அதெல்லாம் தொழில் முனைவோரை எந்த வகையில் கடுமையாக பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா சுமையும் எனக்கு தானா? என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் KE ரகுநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீராம். சார், கர்நாடக அரசு ஒரு மசோதா கொண்டு வராங்க, வேலைவாய்ப்பு மசோதா 2024. அது ஒரு பெரும் பிரச்சனையை சந்திக்குது. அதுக்கு பிறகு அந்த மசோதாவை திரும்ப வாங்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்த மசோதா பேசுபொருளாயிருக்கு. காரணம் என்ன சார்? அந்த மசோதாவில் என்ன இருக்குது? அதாவது அந்த மசோதாவினுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை வேலை இழப்பு, வேலையின்மை, படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு இருந்துக்கிட்டே தான் வருது. பட் இப்போ அளவுக்கு அதிகமாக போயிட்டு தான் பார்க்குறோம். நேற்றைக்கு நம்ம பார்த்துருப்போம், பாம்பேயில் ஏர் இண்டியாவினுடைய ஒரு 2,500 வேலைக்கு நேர்காணலுக்கு 25,000 பேர் கூடுவதை பார்க்குறோம். அப்போது படித்த இளைஞர்கள் விரக்தியில் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேளை வெளி மாநிலத்தவர்கள் நம்ம மாநிலத்தில் வேலை செய்கிறதுனால நம்மளுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுதோ, அவங்க சீப்பாக வந்துடுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வாய்ப்பு போகுதோ, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதற்கு அதுதான் காரணமான ஒரு கருத்து நிலவுவது. அப்போ அரசுக்கிட்ட எல்லாரும் போராடுறாங்க, முன்னெடுக்கிறாங்க. அப்போ அரசு என்ன செய்யுது, நாங்கள் உங்களுக்கு வர்றவங்கள, இங்கே தொழில் பண்ண வர்றவங்கள அல்லது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள கட்டாயமாக இங்கு வசிப்பவர்களிடம் மண்ணின் மைந்தனுக்கு முதல் உரிமையாக வேலை கொடுக்கணும்னு கொண்டு வரோம் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்ற பார்த்துருக்குறாங்க. டிராஃப்ட் பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறதா தான் கேள்விப்படுறோம். அந்த டிராஃப்ட் பில் என்ன சொல்லுதுன்னா, மேனேஜரிக்கல் ஸ்டேட்டஸுக்கு மேலே இருக்கிறவங்களில் 50% கன்னட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும். அதற்கு கீழே உள்ள வேலைகளில் 75% அந்த மாநிலத்தில் பிறந்தவராகவோ, அந்த மாநிலத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவராகவோ, கன்னட மொழியில் எழுத படிக்க பேச தெரிந்தவராகவோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தொழில் முனைவோர்கிட்ட இது ஏற்படுத்துது. அவங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னாக்க, அது எப்படி எங்களுடைய உரிமையில் நீங்கள் தலையிட முடியும்? ரெண்டாவது, திறமையின் அடிப்படையில் தானே நான் ஒரு வேலையை கொடுக்க முடியும். ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்கள் எப்படி ஒரு சேரிட்டியை ரன் பண்ண முடியும்? உங்களுக்கு வேணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஜாபில் அந்த முன்னுரிமையை கொடுத்துக்குங்க. எங்களை ஏன் நிர்பந்திக்கிறீங்க? இதை எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க? எங்கிருந்து நாங்கள் இதை தேடி போகிறது? எங்களுடைய வேலை இது இன்னும் அதிகமாக்கிறோம். நீங்கள் எங்களுடைய டே டு டே பிஸ்னஸ் நடத்துவதிலே மூக்கை நுழைப்பது போன்ற ஒரு செயல், இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாநிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறி விடுவோம், இங்கு முதலீடுகள் வராது. எந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை கொண்டு வரப்போவதாக நினைக்கிறீர்களோ அந்த காரியமே கைகூடாமல் போய்விடும், வேலை வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடும். இதை செய்யாதீர்கள்னு ஒரு பலவிதப்பட்ட ஒரு கண்டன குரல்கள் வந்த உடனே நேற்று இரவு இதை தற்காலிகமாக நாங்கள் மறுபடியும் பரிசீலிக்கிறோம், மறுபடியும் பேசுகிறோம், இருவரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறையை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. இது அவ்வளவு ஈஸியாக எளிதாக சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஹரியானாவில் இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. ஹரியானாவில் தொழில் செய்யும் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 75%
அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு. அது உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வந்தாச்சு. ஆந்திராவிலும் இதை மாதிரி கொண்டு வரப்பட்டது, அதுவும் மேலே எழுப்ப முடியல. இதோ இப்போ கர்நாடகாவில் வந்தது, ஒரு இரவிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ இது வேறு மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே பல மாநிலங்களில் இந்த மாதிரியான மசோதாக்களை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தடுத்திருக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறீங்க. இது தெரிந்தே தானே முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுக்குறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் 75% தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அதை செய்ய வேண்டாமா? மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தில் தீவிரமாக இருப்பதை பார்க்கிறோம். இதனுடைய தீவிரம் அரசுக்கும் தெரியும். இதை எப்படி செயல்படுத்துவது என்பதில் தான் அவர்களுடைய கவனமும் இப்பொழுது இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. எடுத்தோம் கவித்தோம்னு ஒரு முடிவை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் எடுக்கும் முடிவு சாதகமாக நிறைவு பெறணும். எண்ட் ஆஃப் த டே நமது முடிவு அனைவருக்கும் சாதகமாக இருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒன்று நின்றுடக்கூடாது. அப்போது இதை எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் முக்கியம். என்னை பொறுத்தவரையில் அரசுக்கு முதலில் தேவை தரவு. என்ன தரவு வேணும் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் எவ்வளவு பேர் வேலைக்காக அல்லது வேலை தேடி அலைகிறார்கள் அப்படின்ற தரவு முதல்ல வேணும். சில பேர் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களை வேலை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேருடைய வேலைக்கும் அவர்கள் வாங்கும் சம்பளத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாம் களையணும்னா ஒரு போர்ட்டலை உருவாக்கணும். அந்த போர்ட்டலில் தமிழகத்தில் இருப்பவர்களை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய சொல்லணும். இப்போ நான் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணும் பொழுது எனக்கு கேட்கும், வேலை கொடுப்பவரா வேலை தேடுபவரா, எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி. அப்போ நான் வேலை தேடுபவர் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா என்னுடைய பெயர், என்னுடைய அட்ரஸ்ஸு, எத்தனை வருஷமாக இருக்கேன், என்னுடைய படிப்பு என்ன, எனக்கு எந்த ஏரியாவில் வேணும்னு சில கீவேர்ட்ஸுன்னு வந்துடும். வேலை தேவையா தேவை இல்லையான்னு வரும். இப்போ நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன், எனக்கு புதுசாக தேவையில்லைன்னா தேவை இல்லைன்னு வந்துடும். தேவை அப்படின்னு கேட்டாக்க எந்த இடத்தில் தேவை, எவ்வளவு எதிர்பார்ப்பு சம்பளம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அவங்களுடைய டாக்குமெண்ட்டும் இதில் அப்லோட் ஆகிடும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயராக நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நௌக்கரி அல்லது மான்ஸ்டர் அல்லது இண்டீட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் அங்கே ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்கள வச்சு எடுத்துப்பேன். அதை ஒரு அரசே செய்தால் இது நம்ம ரெடியாக இருந்தோம்னா, அப்போ ஒரு பக்கத்தில் முதலீடாளர்கள் வரும் பொழுது, ஐயா உங்கள் ஃபேக்ட்ரி எங்கள் இடத்துல வரப்போகுது, 10,000 பேர் வேணும்னு சொன்னீங்களே, அந்த 10,000 இந்த டேட்டா பேஸ்லேருந்து இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்படி நீங்கள் இதை இவங்களிருந்து எடுத்தீங்கன்னாக்கா அந்த எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம். நீங்கள் இதுலேருந்து ரெக்ரூட் பண்ணுறச்சே அவருடைய ஒர்க்கர் ஐடியினுடையது எங்களுக்கு வந்துடும். 3 வருடத்திற்கு நாங்கள் இந்த இன்சென்டிவை உங்களுக்கு கொடுக்குறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தால் அது ட்ரைனிங் முதல்ல கொடுங்க, அவர்களை உருவாக்குங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் அடுத்த 3 வருடங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த இன்சென்டிவை கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அவர்களாக விரும்பி தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங்கை கொண்டு போகணும். இப்போது மின்கட்டண உயர்வு இது மாதிரியான பிரச்சனைகளும் வருது இல்லையா? இதெல்லாம் தொழில் முனைவோரை எந்த வகையில் கடுமையாக பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? மின் கட்டணத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே இருக்கக்கூடிய கட்டணம் பிற மாநிலங்களை விட மிகவும் குறைவாக உள்ளது அப்படின்றது உண்மைதான். அதற்காக விலை ஏற்றம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக ஆகாது. டான்ஜெட்கோ 2022 இந்த விலையேற்றத்தை கொண்டு வரும் பொழுது மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. 1,80,000 கோடி நஷ்டம்.
1,50,000 கோடி கடன், ஆண்டிற்கு 35,000 கோடி நஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது வேற வழியே இல்லாமல் இந்த மின் விலை ஏற்றத்தை கொண்டு வந்தாங்க. இதனுடைய சுமை யார் பேரில் போய் உளுந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக சிறு குறு தொழில் முனைபவர்கள் மேலே போய் உழுது. அவர்களும் 2 ஆண்டுகள் கொரோனாவிலே தவித்துவிட்டு, அதற்கு முன்பு டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, அதற்கு பின்பு பொருட்களின் தாக்கம், எக்ஸ்போர்ட்னுடைய ப்ராப்ளம், தொழில் நடத்த முடியாத ஒரு மூலப்பொருட்களின் விலையேற்றம், வேலையாட்களின் சம்பள ஏற்றம், இவையெல்லாம் தாண்டி மூச்சு விடுவதற்கே அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்ட சுமைதான் இந்த 4 முனை மின்கட்டண உயர்வு. 4 முனை அப்படின்றது ஒன்று நம்ம கன்சியூம் பண்ணுற அளவில் இருக்கிற விலையேற்றம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 2வது நிலையான கட்டணத்தை, அதை மிக கடுமையான அளவில் உயர்த்தினாங்க. நான் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறனோ இல்லையோ, என்னுடைய ப்ரொடக்ஷன் இருக்கோ இல்லையோ, நான் மின்சாரத்தை உபயோகப்படுத்துகிறனோ இல்லையோ, ஆனால் மாதம் இவ்வளவு ரூபாயை நான் கட்டியே ஆக வேண்டும். அது ஏற்றுனது சில கம்பெனிஸுக்கு ரெண்ட்டை விட ஜாஸ்தியாக போச்சு. அது அந்த சுமை மிக அதிகம். 3வதாக பீக் அவர் டிமாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்து, அந்த பீக் அவர் சார்ஜஸ்ன்னு 25% மேலே கொண்டு போய் அதை அப்புறம் 15% ஆக்கி அப்புறம் இப்போ அதை நிறுத்தியே வச்சுருக்காங்க. இதை மாதிரி ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட விலையேற்றங்கள், அதுவும் கடுமையான ஸ்டெப்பு. இப்போ படி ஏறுறோம், ஒரு 3 படி காணாமல் போயிருக்கு, நடுவில் 4வது படியில் தூக்கி காலை வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஸோ 6 ஆண்டுகள் விலையேற்றமே இல்லாமல் இருந்த ஒரு மின் சாதனம், மின் உபயோகம், திடீரென்று ஒரு 30% விலையேற்றம் அப்படின்ற பொழுது, அது எந்த காலகட்டத்தில் பண்ணுறோன்னா, நம்மளே நடக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கும் பொழுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், வேலை இழந்த மக்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கையில் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், அன்றாட வாழ்க்கைக்கே திணறி கொண்டிருக்கும் மக்களுக்கு நடுவில் இந்த விலையேற்றத்தை ரொம்ப கடுமையாக சிறு குறு தொழில் முனைவர்களை பாதிச்சது. இதனால் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்கள் நலிவடைந்தால் வேலை வாய்ப்புகள் குறையும். அப்போ இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட். இங்கே பற்ற வச்சது அப்படியே திரும்பி அதே இடத்துல நிற்கிது. அப்போ இந்த கடந்த 2 ஆண்டுகளில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திலே 8 கட்டமாக போராட்டங்களை நடத்தினர். 4 பிறகும் 2 முறை விலையேற்றம் நடந்திருக்குல்ல. அது அந்த 2022 கொண்டு வந்த பொழுதே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டிற்கு நீங்கள் 6% வரை ஏற்றிக்கொள்ளலாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குன்னு கொண்டு வந்தாச்சு. அந்த 6% மேக்சிமம். பட் எவ்வளவு ஆக்சுவலாக பண்ண போகிறீங்கன்றது ரிலேட்டட் டு தி கன்சியூமர் இண்டெக்ஸ். இந்த ஆண்டு 4.83. ஸோ இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஜூலை 1லிருந்து விலையேற்றம் வரும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். என்ன விலையேற்றம் அப்படின்றது ஒழுங்குமுறை ஆணையம் கொடுக்கும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை தாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, மக்களால் நிச்சயமாக முடியல. அப்போது எதை காப்பாற்றிருக்கோன்னு பார்க்குறோம். இந்த விலையேற்றத்தினால் 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி அதிக வருமானத்தை ஈட்டியிருக்கு. 36,000 கோடி நஷ்டத்தில் இருந்தது, குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் விலையேற்றம் அதிகமாக போய் மறுபடியும் அதே லாஸில் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். அப்போது இந்த விலையேற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர பிரச்சனைக்கு தீர்வு வந்ததா அப்படின்னா அதுவும் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மின்வாரியம் காப்பாற்றப்படவில்லை. மின்வாரியம் காப்பாற்றப்படவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் காப்பாற்றப்படுமா, 10 ஆண்டுகளில் காப்பாற்றப்படுமா, எத்தனை ஆண்டுகளில் காப்பாற்றப்படும், எப்படி காப்பாற்றப்படும், எப்படி அந்த கடனை அடைக்கப் போகிறோம், விலையேற்றம் ஒன்றுதான் விலக்கா அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான், மீடியம் டேர்ம் பிளான் வெளிப்படையாக அனைவருடைய கண்களுக்கும் தெரியவில்லை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லா சுமையும் எனக்கு தானா,
என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? இன்றியமையாதது எலக்ட்ரிசிட்டி. நான் குடிசையில் இருந்தாலும் சரி, மாளிகையில் இருந்தாலும் சரி, விளக்கேறியாமல் என் வீட்டில் இருக்க முடியாது. லக்ஸுரி இருக்கிறது வேறு, பேசிக் நீடு கூட எலக்ட்ரிசிட்டி தேவை. ஒரு விதத்தில் இவர்கள் ஒரு மின்வெட்டு இல்லாமல் சமாளித்திருக்கிறார்கள். 60% மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வெளியிடத்திலிருந்து வாங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. சமாளிச்சிட்டாங்க பிரச்சனையை. இது டெம்பரரி ரிலீஃப், தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கிற மாதிரி. அந்த மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட்னு ஒன்று வருது இல்லையா, அது இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாது. இதுதான் அந்த வார்னிங். அப்போ ஒரு திட்டமிடுதல், எப்படி இந்த 1,50,000 கோடி கடனை அடைக்கப் போகிறோம், யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க, இதை எப்படி உற்பத்தியை பெருக்க போகிறோம், எப்படி நம்ம தமிழகத்திலே இந்த சுமை இல்லாமல் பெருக்க போகிறோம் அப்படின்றது கேள்வி. இப்போ நான் வந்து கர்நாடகாவில் 10 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை, நாங்கள் இப்போ 6 தான் இருக்கோம்னு சொல்லி நாளைக்கு காலையில் 10 ரூபாய்க்கு ஆயிட முடியுமா? அப்படி ஆயிடுச்சுன்னா மக்கள் எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் அந்த மின்கட்டண உயர்விலே பிரச்சனை. முதல் முறை ஏற்றிய பொழுதே போராட்டம் வெடித்தது. 8 கட்ட போராட்டம் நடத்தியும் தொழில்துறையினருக்கு விடிவு வரவில்லை. ஒருவேளை இப்பொழுது அது தீர்க்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை தான் வந்தது. அந்த நம்பிக்கையை நோக்கி இவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் கோயம்புத்தூர்லேருந்து நியூஸ் ஐட்டமாக வருது. எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் இந்த நிலையான கட்டணத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், முதல்வர் செய்வார் என்று நம்புகிறோம், எங்களை எப்பொழுது அழைத்து பேசப் போகிறீர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அஃபிஷியலாக பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் நான் வந்து ஒரு 4.83% அதிகப்படுத்துவேன்ற பொழுது மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அரசு ஒன்று அழைத்து பேசணும், இல்லை தீர்வு காணணும், இல்லை அவர்களுடைய கண்ணீரை துடைக்கணும். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம் ஸ்ரீராம். நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.